பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்து பார்த்து வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நசீபையே விதியே மாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன துவாவை தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒரு வரி தான், ஆனால் இதை ஓதுவதனால அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுகிறான். அதிகமானவங்களுக்கு இந்த ஒரு துவா தெரியறதில்ல, ரொம்ப புது துவா தான் இது. ஆனாலும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வழிமுறை காமிச்சிருப்பான்ல, நீங்கள் இப்படி துவா செஞ்சால் நான் ரொம்ப விரும்புவேன்னு சொல்லிட்டு அந்த வழிமுறை கொண்டதாக இந்த ஒரு துவா இருக்குது. அதனால தான் அல்லாஹ் ரொம்ப திருப்திப்படக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்கும். நம்ம கேட்டணுமே அது நமக்கு கபூலாக்கப்படணும்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்துக்காக எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதை நான் இந்த உலகத்திலேயே கொடுத்துருவேன். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கும் மறுமைக்காக சேர்த்து எதையாவது கேட்டால் நான் அதை என்ன பண்ணுவேன், அவர்களுக்கு இம்மையிலையும் கொடுத்து மறுமையிலையும் முற்படுத்துவேன் நல்லா சொல்கிறான். நம்மளுடைய லைஃப் மாறணும், நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும், நம்ம இந்த உலகத்துக்காக கேட்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு மறுமையிலையும் நம்ம நல்லா வாழணும்னு ஆசை இருக்கும். கபர் வேதனை இருக்கக்கூடாது, நரக வேதனை இருக்கக்கூடாது, மகத்தான வெற்றி மறுமை நாளில் நம்ம கிடைக்கணும். அதே போல் இந்த உலகத்திலையும் நம்மளுடைய விதியெல்லாம் மாறி நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கணும். நம்ம லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிரும்னா, நம்ம சோதனையிலே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே மாறாது. அது எப்படி மாறப்போகுது, மாறுறக்கே வாய்ப்பே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம இப்படியே தான் இருக்கிறோம், 10 வருஷமா 15 வருஷமா கஷ்டப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் விரக்தி அடைஞ்சிருவாங்க. அவர்கள்லாம் இந்த ஒரு துவாவை ஓதி பாருங்க, அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் இந்த துவா. அந்த திருப்தியின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாறும். மறுமையிலையும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். நம்ம வாழும் போதே கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் மறுமையில் வேற கஷ்டப்படணுமா, கபூரில் வேற கஷ்டப்படணுமா? ஏன்னா நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம சிரமத்தையெல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த உலகத்திலையும் நம்ம நல்லா இருக்கணும், மறுமைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுக்கும் சேர்ந்து தான் அமல் செய்யணும். அதில் இந்த துவா தான் பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல்லாஹிரா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாழ்லா எனக்குன்னு விரும்பின வாழ்க்கை இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை இருக்குமே, அந்த வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்து. அது இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல கேட்குறோம். சுபஹானல்லாஹ். நம்ம எப்படி கேட்டோம் பாருங்க, செல்வம் கொடு, தனித்தனியாக எனக்கு ஆட்கள் கொடு, எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை இருக்குமே, எனக்கு எப்படி வாழ்ந்தா பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல, நான் விரும்பக்கூடிய அந்த அழகான வாழ்க்கையை எனக்கு இந்த உலகத்துலேயும் கூட மறுமையிலையும் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ 2 உலகத்துக்காகவுமே என்ன பண்ணிட்டோம், அல்லாஹிடத்துல விரும்பின வாழ்க்கையை கேட்குறோம். அப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம விதியே மாறாதா, நம்ம வாழ்க்கை நமக்கு விரும்பின மாதிரி டேர்ன் ஆகாதா அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கணுமே, அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் இந்த ஒரு துவா கபூலாக்கும். அதுலேயும் நம்ம இந்த உலகத்துக்காக இதை கேட்டிருந்தா கூட அல்லாஹ் திருப்திப்பட மாட்டான். நம்ம அதில் மறுமையும் சேர்த்து அந்த வார்த்தையை கேட்குறோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி யார் ஒருவர் ஒரு துவாவில் இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே விஷயத்தை கேட்குறாங்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அப்போ இம்மையிலையும் நல்லதை கொடு, எனக்கு பிடிச்ச மாதிரி கொடு, மறுமையிலையும் நல்லது கொடு, எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுன்னு நம்ம கேட்கும் போது அல்லாஹ் 2 உலகத்துக்காகவும் இந்த அடியான் கேட்குறான். அதனால அந்த அடியானுக்கு நான் கேட்பதை கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்து விடுகிறான். இது நமக்கு குர்ஆன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் தான் நமக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவாவே வந்திருக்கும். ஏன்னா இம்மைக்கும் சிறந்தது கொடு, மறுமைக்கும் சிறந்தது கொடுன்னு தான் நம்ம கேட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இம்மைக்கும் எனக்கு பிடித்த வாழ்க்கையை கொடு, மறுமைக்கும் எனக்கு பிடித்த வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இதன் மூலமாக இதை ஓதி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இது எப்போ ஓதலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம். அப்படி இல்லாட்டினா இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓதிட்டு படுத்துக்கலாம். 6 முறை ஓதிக்கொள்ளுங்க. வளமையாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நம்ம இப்போ கேட்ட கையோடு நம்ம இதை 6 முறை ஓதிட்டு போகலாம். வெறும் ஒரு 10 செகண்ட் தான் ஆகும். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதிக்கோங்க. எந்த ஒரு அமலையும் கேட்ட உடனே நம்ம கையோடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா.
அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்கல் முஆஃபாத்த ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்ஹம்துலில்லாஹ். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம தினமுமே ஒரு அமலை எடுத்து பார்த்துட்டு வரோம், கையோடு செய்து கொண்டு வரோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து வாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.